சேமியாவில் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். திடீர்னு கெஸ்ட் யாருன்னா வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும், சூப்பராகவும் இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு பேக்கெட் சேமியா எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டு புட்டுக்கு எப்படி நம்ம பிசைவோமோ அதே மாதிரி தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டா அப்படியே சாஃப்டாகிடும். ஹார்டாக இருந்த சேமியா சாஃப்டாகிடும். நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை ஒரு இட்லி குக்கரில் ஆவியில் நம்ம வேக வச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு சேமியா புட்டு. இதில் தேங்காய் பூ போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை சர்க்கரை வேணும்னா சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்லாம். ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி. இந்த மாதிரி ஸ்டைலில் உப்புமா செய்யுங்க. சேமியா உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாகிடும். சேமியாவை கொட்டி கலரிட்டால் சேமியா உப்புமா ரெடி. சேமியா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.